அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் வரன் அமையக்கூடிய திசை எல்லாருமே திருமணத்துக்கு நம்மக்கிட்ட பலன் பார்க்குற போது எந்த திசையில் வரன் அமையும் அப்படின்ற ஒரு கேள்வியை பர்டிகுலராக எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. இப்போ இந்த வரன் அமையக்கூடிய திசை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம திருமணம் அப்படின்னாலே 7ஆம் பாவத்தை தான் எடுத்து பேசுவோம். அது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ இந்த ஜாதத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ லக்ன பாவம் அப்படின்றது மேச லக்னம், ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இங்கே 7ஆம் பாவம் விழுந்திருக்குதுங்க. இப்போ எந்த திசையில் வரன் அமையும் நம்ம பார்க்குறதுக்கு இந்த 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம், அந்த கிரகம் எந்த ராசியில் அமர்ந்திருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவ்வளோதான், அந்த ராசியுடைய திசையை சொல்லிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7ஆம் பாவத்து உபநட்சத்திர கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் பார்க்கும்போது ஜாதகப்படி இங்கே கன்னி ராசியில் அமர்ந்திருக்குதுங்க. சரிங்களா? கன்னி ராசி அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ராசிக்கு உண்டான திசை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. தெரியாத நபர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. மீன ராசி அப்படின்றது வடக்கு திசை குறிக்கும். மேச ராசி கிழக்கு, ரிஷப ராசி தெற்கு, மிதுன ராசி மேற்கு. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. சரிங்களா? அதன் அடிப்படையில் இந்த உபநட்சத்திர கிரகம் சுக்கிரன் எந்த ராசியில் அமர்ந்திருக்குது அப்படின்னா கன்னி ராசியில் அமர்ந்திருக்கு இல்லையா, தெற்கு திசையை குறிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்போ ஒருத்தருடைய வரன் அப்படின்றத நம்ம பார்த்து சொல்கிற போது அந்த உபநட்சத்திர கிரகம் எந்த ராசியில் அமர்ந்திருக்குதோ அந்த ராசியோடைய திசையை சொல்லிடுங்க. இப்போ இந்த ஜாதகப்படி பார்க்குறம்போது சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய ராசி அப்படின்றது கன்னி ராசி. கன்னி ராசியோடைய திசை தெற்கு திசை குறிக்கும். அப்போ வரக்கூடிய வரன் அப்படின்றது தெற்கு திசையிலேருந்து அமையும் அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ராசி சரராசியாக ஸ்திரமாக உபயமான்னு பார்த்துங்க. சரராசினா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, தெற்கு திசையில் அமையும், ரொம்ப தொலைவில் இருக்குங்க அப்படின்றத சொல்லலாம். அதே ஸ்திர ராசியாக இருந்திருந்தால் தெற்கு திசை கொஞ்சம் நம்ம ஊர்லே அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே ஸ்திர ராசி தாண்டி உபயராசின்ற ஒரு விஷயம் இருக்குது. உபயராசி அப்படின்றது நடுநிலை தொலைவு அப்படின்ற விஷயத்த சொல்லும். நடுநிலை தொலைவுனா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இல்லை, அதுக்கு நம்ம ஊருன்னு சொல்ல முடியாது, ஒரு சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஜாதருக்கு நீங்கள் பார்த்துக்குங்க, உபயராசியில் விழுந்திருக்குதுங்க. அப்போ தெற்கு திசை உபயராசி அப்படின்றது கொஞ்சம் ஒரு நடுநிலை தொலைவுங்க. நம்ம ஊரும் சொல்ல முடியாது, அதுக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு நடுநிலை டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம இந்த தெற்கு திசையோடு சேர்த்து நம்ம சொல்லணும். நன்றி, வணக்கம்.